தணிக்கை வாரிய உறுப்பினர் திரு நரசிம்மன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தணிக்கை சான்று கேட்டு 18ஆம் தேதி அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. 22ஆம் தேதியே தணிக்கை வாரியம் தன்னுடைய முடிவை தெரிவிச்சிட்டாங்க. ஏன் அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கல அப்படின்னு தணிக்கை வாரியம் கேள்வியா முன் வச்சிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல தற்போது வழக்கு நடைபெற்று வருகிறது. பொதுவாக இந்த தணிக்கை வாரியத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகள்லாம் என்னென்ன? ஒரு படம் தணிக்கைக்கு வந்த உடனே 2 டேஸ்ல அந்த படத்தை 5 பேர் கொண்ட குழு பார்த்துருவாங்க. அதுல ஒரு ஆர்வமும் இருப்பாரு. அது பார்த்த உடனேயே அடுத்த நிமிஷம் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படம் முடிஞ்ச 5ஆவது நிமிஷம் அதுல என்னென்ன கட்டு இருக்கு, என்னென்ன மியூட் பண்ணணும், என்னென்ன பிளர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன்ல முடிவுக்கு எல்லாரும் ஒரு ஒருமித்த கருத்து எட்டின உடனே அதை படக்குழு கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு சார், இந்த மாதிரி இருக்கு, இந்த சர்டிபிகேட் வேணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணணும், இல்ல நீங்க ஏன் சர்டிபிகேட் வேணும்னா இதெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அவங்க அதை படக்குழு ஏற்றுக்கொண்டால் உடனே அவங்க அந்த என்னென்ன மாற்றங்கள் நாங்க சொல்லியிருக்கோமோ அந்த மாற்றத்தெல்லாம் அவர் செஞ்சுட்டு திருப்பியும் அந்த படத்தை கொடுக்கணும். அந்த செஞ்ச மாற்றங்கள்லாம் சரியா பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு இமிடியேட்டா நெக்ஸ்ட் டே ரிலீஸ் பண்ணதுக்கு இது சர்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க. இந்த படத்துல இவங்களுக்கு சில என்ஓசி எல்லாம் வாங்குவதற்கு கேட்டதுக்காக ஒரு கேள்விப்படுறேன். அப்ப அந்த என்ஓசி எல்லாம் இவங்க கொடுக்கறதுக்கு தாமதப்பட்டதுனால தணிக்கை வாரியத்துல இருந்து அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. ஆனால் படத்தோட தேதியை இவங்க நிர்ணயம் பண்ணிட்டு இவங்க சர்டிபிகேட் கொடுன்னு கேட்டதுனால தணிக்கை வாரியம் நீங்க என்னதான் இருந்தாலும் அது நீங்க சின்ன டைரக்டரா இருந்தாலும் பெரிய டைரக்டரா இருந்தாலும் சின்ன நடிகரா இருந்தாலும் பெரிய நடிகரா இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தணிக்கை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க அதை பண்ணாம டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போயிருக்காங்க. கேஸ் அதை தான் இப்ப எல்லாருமே கேட்டிருக்காங்க. நீங்க ஏன் இந்த நீங்க ஏன் முன்னாடியே கேஸ் பண்ணல, முன்னாடியே நீங்க ஏன் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது இப்ப படக்குழு சொன்ன பொய்கள்லாம் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சு. படக்குழு முன்னால் ஒரு சில விஷயங்களை மறைத்து ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்ல வேற ஏதோ காரணத்துக்காகவோ அவர்கள் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறது. அதோட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த தனிநபர் தீர்ப்பு அவர் ஒரு 2 நாள் 3 நாள் கூட டைம் கொடுக்காம உடனே சர்டிபிகேட் கொடுன்னா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தானே சர்டிபிகேட் கொடுக்க முடியும். எப்படி அதை கொடுக்க முடியாமன்னு கொடுன்னு சொல்ல முடியும். அதனால அவங்க மேல்முறையீடு போயிருக்காங்க. மேல்முறையீட்டுல அந்த உச்ச நீதிமன்ற உயர் தலைமை நீதிபதி கேட்கிற கேள்விகள்லாம் இப்ப அவங்க பதில் சொல்ல வேண்டியது. இப்போ ஒரு படம் தணிக்கை வாரியத்துக்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அதுக்குன்னு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கா? இத்தனை நாட்களுக்குள்ள அதுக்கான சர்டிபிகேட் தரணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கணும்லாம் டைம் லிமிட்லாம் இல்ல. ஆனால் பெரும்பாலும் ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துருவோம் சர்டிபிகேட்லாம். எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா 2வது நாளே கொடுத்துருவோம். அப்ஜெக்ஷன் இருந்து அதை ரீகலெக்ட் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா மறுநாளே கொடுத்துருவோம். அவங்க படக்குழு சைட்ல டிலே ஆனாதான் தணிக்கை வாரியத்துல டிலே ஆகுமே தவிர படக்குழு தணிக்கை வாரியத்துல இருந்து டிலே ஆகாது. அதிகபட்சம் 2-3 நாள். சரி, இப்ப இந்த படம் தொடர்பான வழக்குல இடைக்கால உத்தரவை தற்போது தலைமை நீதிபதி வாசித்து வருகிறார் அப்படின்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். ஒரு திரைப்படம் வெளியாகிறது அப்படின்னா அதற்கு குறிப்பிட்ட இத்தனை நாட்களுக்கு முன்புதான் தணிக்கை துறைகிட்ட படத்தை போட்டு காமிக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா? குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் 10 நாள் வரும். இப்படி இருந்தாதான் உங்களுக்கு தணிக்கை அவங்க கேட்ட டேட்ல கிடைக்கும். சில படங்கள் குழந்தைகள் எடுத்து படம் எடுக்கிறாங்க, காமெடி படம் எடுக்கிறாங்க, அதுல வல்கர் சீன் இருக்காது, டபுள் மீனிங் அர்த்தம்லாம் இருக்காது. அந்த மாதிரி படங்கள்லாம் நான் 4 நாள்லயே நாங்க கொடுத்துருக்கோம். 10ஆம் தேதி ரிலீஸ் வச்சிருப்பாங்க, 6ஆம் தேதி அப்ளை பண்ணுவாங்க, 7ஆம் தேதி கிளீனிங் பார்ப்போம், 8ஆம் தேதி அவங்க